வீட்டிலே ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி மாவு வச்சு தாங்க கேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் ராகி மாவு, 3/4 கப் நாட்டு சக்கரை, 2 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 4 டீஸ்பூன் வாசனை இல்லாத ஆயில், 1 மூடி வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூடவே தயிர் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. பால் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கு வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சமாக மாவும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டு குக்கரை ஏற்கனவே ஹீட் பண்ண வச்சுருந்தேங்க, அதில் வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ சூப்பராக கேக் வெந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ரொம்பவுமே சாஃப்டாக இருந்துச்சு. நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் மேலே போடுறதுக்காக, நான் அதை போட மறந்துட்டேங்க. இப்போ போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.